என்ன அற்புதமா தேவைகளை சந்திக்கிறார் கர்த்தர். யோசித்து பார்த்தீங்களா? சில நேரத்தில் எல்லாம் நமக்கு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கறதே இல்லை கர்த்தர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்றது. எத்தனையோ பேர் இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இதுக்கும் அதுக்கும் 50 ரூபா வித்தியாசம், இதுக்கு 10 முறை யோசிக்கணும், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, அந்த மாதிரி நிலையில இருக்குது. எவ்வளவு பேரை கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்காரு. ஒரு யோசனை கூட இல்லாம எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுறீங்க இல்லையா? போய் உட்கார்ந்த ஹோட்டல்ல ரைட் சைட்ல அந்த மார்ஜினே பாக்குறது இல்லை. இது எவ்வளோன்னு பார்க்கறது இல்லை. இஷ்டத்துக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு ஆர்டர் பண்ணி அப்புறம் தான் பில்லை பார்க்கறது. சாப்பிட்டு முடிஞ்சு முழுங்கின பிறகு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தேவைக்கு ரொம்ப அதிகமா தந்திருக்கிறார். புசித்தாலும் குடித்தாலும் எல்லாத்திலையும் கர்த்தர் எதை செய்தாலும், எல்லாம் சொல்லுவோம் எதை செய்தாலும். இந்த எதை செய்தாலும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் அது எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை கர்த்தருக்காக தான் செய்றீங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு செய்யணும். பள்ளிக்கூடத்தில் போதிக்கிறீங்களா, மகிமைக்காக மெக்கானிக்கா இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. என்ஜினியரா இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. ஆர்கிடெக்டா இருக்கீங்களா, கடவுளுடைய மகிமைக்காக அதை செய்யுங்க. டிசைன் பண்ணும்போது கடவுளுடைய மகிமை அது வெளிப்பட வேண்டும். அதுக்காக அதை யோசனை பண்ணி தான் அதை செய்ய வேண்டும்.